சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு திரும்பவும் ஊருக்கே வந்துடுறாங்க. முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ 2-3 நாள் இருந்துட்டு வர சொன்னால் 2 நாளில் திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ என்னங்க அத்தை ரோகிணி ஸ்ருதியெல்லாம் பாண்டிச்சேரி போயிட்டு தான் சொன்னீங்க. நீங்கள் யாருமே வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதா சொன்னீங்க. என்னால் எப்படிங்க அங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, முன்னை விட பாட்டி இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்காங்க. இப்போ கூட நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் விட்டுட்டு இப்போ தாங்க நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி விடு, அந்த பாட்டிக்காரங்க வேறு நான் என் கூட ட்ராவல் பண்ண விரும்புகிறாங்களாம். அதனால் நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். பாவம் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லையா, யாருக்கோ பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் குழந்தையே நிற்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வேற பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரோகிணியோட சொந்தக்காரங்களை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஓ அப்படியாங்க, நானும் சீதாவை பார்க்கணும், என்னையும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்து கூட கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், இவங்க தாங்க என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சீக்கிரமாக காலகாலத்தில் குழந்தை பெற்றுக்கோமா, இல்லாட்டி எங்களை மாதிரி தான் நீங்களும் அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகதைக்கு ஆசையில் மீனா குடும்பம் தெரிய வந்தால் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.